தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா நம்ம வேடனுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து, பரவாயில்ல திருமணம் ஆயிருக்குல்ல. இந்த நேரத்தில் அந்த தம்பதியை மனப்பூர்வமாக வாழ்த்துவோம். அந்த பொண்ணு யாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அப்புறம் வேடன் சார்ந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல ரேப்பர்ஸோட பேரை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் மெஜாரிட்டி நம்ம தமிழ் பசங்க இருப்பாங்க. இதில் அடுத்த கட்டமாக கேரளாவை சேர்ந்த ஒரு பையன் உள்ளே இருப்பாப்புல. அவருக்கு தமிழ் பற்றம் மிதமிஞ்சி இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு. வேற யாரும் இல்லை, வேடனை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் இந்த மலப்புரம் இருக்குல்ல, கேரளா, அதை சேர்ந்த ஒரு ரைட்டர். அவங்க பேர் நவமி லதா. இவங்க வேடனோட எந்த கான்சர்ட் நடந்தாலும், ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்துருவாங்க. சரி, ஆரம்பத்தில் பார்த்தவங்களாம் ரொம்ப தீவிர ஃபேன் போல இருக்குப்பா, ரைட்டராக இருந்தாலும் இசை சார்ந்து எந்த பேதமும் கிடையாதுல, அதனால வராங்க போல இருக்குன்னு நினைச்சாங்க. சரி, இந்த நினைப்பு ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன ஆகுது, போன வருஷம் மௌனா லோவா, கண்டிப்பாக இந்த பாட்டை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேடனோட ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா இந்த பாட்டை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. பாட்டு என்ன ஹிட்டு, ஹிட்டு. யூடியூப்ல விட்டா ப்ளஸ் செம்ம வைப் மெட்டீரியல் இந்த பாட்டு மாறிச்சுங்க. ஆக்சுவலாக இதோட எழுத்து பார்த்தீங்கன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி உருகி எழுதியிருக்க மாதிரி இருக்கும். அப்பயே பல பேர் கனெக்ட் பண்ணது ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, இந்த கண்ணூர் இருக்கல கேரளாவில், அங்கே சமீபத்தில் ஹாப்பினஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடந்துச்சு. இதை கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது தான். இதில் கலந்துக்கிட்ட சிபிஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரியான MV கோவிந்தன் என்ன தெரியுமா சொன்னார் ஸ்டேஜில், இது போல் வேடன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவே அங்கேருந்து எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி. என்னது திருமணமா, எந்த ஒரு விஷயமும் கசியவே இல்லை. திருமணம்னா பொண்ணு யாருன்ற மாதிரி பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ஏதோ ஸ்டேஜுக்காக ஒரு கிளாப்ஸ் வாங்கி பேசியிருக்காருன்னு நினச்சாங்க. ஆனால் வேடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஆமாங்க அவர் சொன்னது உண்மைதான், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், இந்த விஷயம் அப்படியே தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது ஒட்டுமொத்த சோஷியல் மீடியா முழுக்கவும். இதுக்கப்புறம் வேடன் அந்த பொண்ணோட பேரையும் அனௌன்ஸ் பண்ணுறாப்புல. அவங்க தான் நவமி லதா. முதல்ல யாரெல்லாம் சஸ்பெக்டாக பார்த்தீங்களோ இனிமேல் சஸ்பெக்டே வேணாம், அவங்க தான் வேடனை கரம் பிடிச்சிருக்காங்க. இந்த திரிஷூரில் இருக்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில். മലപ്പുറം ജില്ല മഞ്ചേരി താലൂക്ക് മഞ്ചേരി വില്ലേജ് ശാന്തി നിവാസ് മുരളീധരൻ മകൾ നവമി കെ വി എന്ന താങ്കളെ ഇന്നേ ദിവസം എന്റെ നിയമാനുസൃത ഭാര്യയായി സ്വീകരിക്കുന്നു. ഒരു പ്രശ്നക്കാരനെ പ്രേമിച്ചിട്ട് ഒരുപാട് പ്രശ്നങ്ങളിലായിരുന്നു നമ്മള്. ആ പ്രശ്നങ്ങളും ഒരുപാട് ദുഃഖങ്ങളും സന്തോഷങ്ങളും ഒരേപോലെ ഷെയർ ചെയ്ത് വളരെ ബുദ്ധിമുട്ടിയിട്ടാണ് നമ്മൾ ഇത്രയും യാത്ര ചെയ്തു വന്നത്. അപ്പൊ ഇത്രയും യാത്രയിൽ നമ്മുടെ കൂടെ നിന്ന് ഒരുപാട് നല്ല മനുഷ്യരുണ്ട്. അവർക്കൊന്നും വാക്കുകൊണ്ട് പറഞ്ഞ് തീർക്കാൻ പറ്റാത്ത അത്രയും നന്ദിയും കാര്യങ്ങളുണ്ട്. திருமணத்துக்கு நாள் குறிச்சு திருமணமும் நடந்தாச்சா. இதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன்ஸும் பஞ்சமில்லைங்க, சூப்பராக நடந்து முடிஞ்சது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய VVIPs அது போல் ஆட்கள்லாம் பார்க்க முடியல. வேடனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சோஷியல் மீடியா முழுக்க இன்னும் ஹிட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன இந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோஸையும் பல பேரும் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வேடன் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி கரம் பிடிச்சிருக்காருல, இவங்க சார்ந்த பிரச்சனை சொல்லலை, புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம். அவரை பற்றி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தாண்டி கரம் பிடிச்சிருக்காருல. இப்போ வேடன் இப்படி தான் டான்ஸ் ஆடுவார், சந்தோஷமாக இருப்பார்னு அவரோட பழைய வீடியோ ஒன்று போட்டு அதையும் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டேஜ் சம்பவங்களில் வேடன் பேர் போனவர். இதில் சமீபத்திய ஒரு சம்பவம் சொல்லணும்னாக்கா, விஜய் அவர்கள் அவரோட தொண்டர்களை பார்த்து சொல்லியிருக்க ஒரு விஷயம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. தம்பி கீழே இறங்குப்பா, ஞாபகம் இருக்கா?
அதே ஸ்லாங்கில் வேடன் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேரள ஸ்பைடர்மேன் நல்லா ஏற்றாப்ல லேம்ப் போஸ்ட் மேலே ஏற்றாப்ல அவரை கீழே இறங்க வைக்கிறதுக்குள்ள அவரு பட்ட பாடு இருக்க வேடனு அதை பாருங்களா. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்குப்பா, நம்ம ஒரே மாதிரி ഇറങ്ങോ ഇറങ്ങി 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 ഇറങ്ങോ. എടാ അത് ഇത്തിരി വയസ്സായിട്ടുള്ള ഒരു ചേട്ടനാ, അതൊരു പയ്യനല്ല, അതൊരു ചേട്ടനാ. வேடன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத சில பேர் இருப்பீங்களே, இப்போ நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. ஓ, இதனாலதான் இந்த அளவுக்கு இந்த பையனெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களான்னு உங்களுக்கே புரிஞ்சிருங்க யார் இந்த வேடன். இந்த தொகுப்பை முழுசா பார்த்தீங்கன்னா நீங்க கிளியர் ஆயிடுவீங்க. இவரோட அம்மா இலங்கையோட யாழ்ப்பாணம் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க பொழப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. இவரோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட திரிஷூர் பகுதி இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவர். அவர் பேர் முரளி. அவரை பற்றி சொல்லணும்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர் தாங்க. ஸோ அந்த இடத்துல பட்டியலின மக்கள் சார்ந்து எவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். எல்லா மாநிலங்களும் இந்த மக்களை இப்படி தான் நடத்துகிறாங்க பல பேரும். ஆனால் அதை சொன்னால் என்ன புலம்பிக்கிட்டு இருக்க சும்மா அப்படின்னுவாங்க. வழியை ஏந்திரவங்க தான் வழியோட அருமை தெரியும், மற்றவங்களாம் சும்மா வெளியே வந்து பார்க்க மட்டும் தான் முடியும். ஸோ 2 பேரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவரோட அம்மாவும் சரி, இவரோட அப்பாவும் சரி. இந்த 2 பேருக்கும் 2வது குழந்தையாக பிறக்கிறவர் தான் நம்ம வேடன். இவரோட ஸ்டேஜ் நேம், ஆர்டிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேடன். இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஹிருந்தாஸ் முரளி. அப்பாவோட பேர் செகண்ட் ஹாஃபில் வந்துடும், முன்னாடி ஹிருந்தாஸ். இதான் அவரோட பெயருங்க. 1994 தான் அவர் பிறகுறாரு. இப்போ வயசு என்ன, அவருக்கு ஒரு 30 இருக்கும், அவ்வளோதான். இந்த பையன் ஸ்கூல் எஜுகேஷனே ஃபுல்லாக முடிக்கலங்க, ட்ராப் அவுட்டு தான். இந்த குடும்பத்தில் வருமானல சில காரணங்கள் இருக்கும் பாருங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஆனால் அந்த பையனுக்கு இருந்த ஒரு பிரத்யேக திறன் என்னென்னா நல்லா மீன் பிடிப்பார். ஸோ ஒரு மீன் பிடிக்கிற திறமை இருக்குல்ல, இதை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேடன் வேடன் அந்த மலையாள ஸ்லாங்கில் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறும்போதும் இந்த வேடன்ற பேரையே அவர் தன்னோட ஆர்டிஸ்டிக் நேமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரேப் இசையில் செம இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு பையனுக்கு. அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக மலேசியா பேஸ் பண்ணி உலகம் முழுக்க தமிழ் ரேப் இசையை கொண்டு போனாங்க பாருங்க, ஹிப்ஹாப். நம்ம யோகி என்ன ஞாபகம் இருக்கா, அவரோட பாடல்கள் மூலமாக பயங்கரமாக ஈர்க்கப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் யார் யாரெல்லாம் தமிழை ரேப் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க பின்னாடியே போக ஆரம்பித்தார். அது எல்லாத்தையும் தமிழில் இருக்க ரேப் எல்லாத்தையும் மலையாளத்தில் எழுதிட்டு அதை அப்படியே இவரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. இப்படி தான் கற்றுக்கிட்டு இந்த பையன் மேலே வந்தாருங்க. ரேப் இசை சார்ந்து சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, ஆனால் தன்னோட தன்னம்பிக்கை மூலமாக மேலே வந்த பையன் தான் இந்த வேடன். ஸோ ரேப் இசையில் ஆனால் அவனை போட ஆரம்பிச்சிட்டாரா. 2019 to 2020 இந்த காலகட்டத்தில் ஒரு இசை வீடியோவை அவர் வெளியிடுறாருங்க. வேறு எதில் வெளியிட முடியும், யூடியூப் காசு நம்ம கட்டி வெளியிடாத ஒரே பிளாட்ஃபார்மாக அதில் வெளியிடுறாப்புல. அந்த பாட்டு வெளியிடுறப்ப அந்த பையனுக்கு வயசு 25 மட்டும்தான். ஆனால் அந்த வயசில் அந்த பையனோட பாடல் வரிகள் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஏன்ப்பா என்னப்பா ஒரு 90-93 வயசில் ஒரு அனுபவ கேளம் அந்த வயசான ஒருத்தர் தன்னோட அனுபவ வாழ்க்கையை வரிகளாக போட்டு எப்படி இருக்கும், அப்படி இருக்குப்பான்னு எல்லாரும் நினைப்பீங்க. நான் மிகைப்படுத்தி சொல்லங்க, நானும் அந்த பையனோட அந்த பாடல் வரிகளாம் படித்தேன். அப்படி இருக்க ஒரு வார்த்தைகளும். அந்த பேண்ட் பேக்ட்ராப் பேர் என்ன தெரியுமா, வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ், அதாவது குரல் அற்றவர்களோட குரலாக ஒலிக்கிறவன்னு அர்த்தம். இந்த பாட்டை கேட்ட கேரள மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, தலை டர்ன் ஆகுது, யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வேடன்ற பேர் கேரள மக்கள் மத்தியில் பயங்கரமாக பரிச்சயமாகுது. அப்படியே அந்த பாட்டு இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உலகம் முழுக்க இந்த இந்தியாவை பேஸ் பண்ண ரேப்பர்ஸ் லிஸ்ட்டில் இந்த பையன் பேர் உள்ள அடிபட ஆரம்பிக்குதுங்க. அவ்வளோ ஒரு மேசிவான க்ரோத் பையனுக்கு. அடுத்தடுத்து பாடல்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டே இருந்தார். ஒன்று ஹிட் அடிக்குது, மில்லியனில் ஓடுது ஒரு பாடல் வியூஸும். மலையாள சினிமா இதை பார்த்துக்கிட்டேன்ட்டு இந்த பையனை நம்ம யூஸ் பண்ண என்ன அப்படின்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் மலையாள சினிமா சார்ந்த சில பாடல்கள் பாடியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல் சொல்கிறதா இருந்தால் இந்த மங்கிமல் பாய்ஸ் இந்த படம் பார்த்துருப்பீங்களா, அதில் ஒரு நல்ல பாடல் ஒன்று வரும் மக்கள். அந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனல் டூலாக அமைஞ்சது அந்த பாடல் தான். அந்த பாட்டே ஃபுல்லாக ரேப்பை பேஸ் பண்ணி வந்திருக்கும். குத்துந்திரம் அந்த பாடலோட பேருங்க. அதை நான் உங்களுக்கு சொன்னால் மட்டும் தெரியாது, இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேட்டிங்களா, அந்த ரேப் போர்ஷனை ஃபுல்லாக பாடினது நம்ம வேடன் தான். சரி ரைட்டு, வேடனோட மலையாள பாடல்கள் இருக்குல்ல, அதை அப்படியே தமிழை நீங்கள் மொழியாக்கம் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பயங்கரமான உணர்ச்சி மிகுதியை கொடுத்துரும். ஆமாப்பா பையன் சொல்றதெல்லாம் கரெக்டுப்பா, ஆமாம் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குல்ல அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஒரு கலை படைப்புன்றது உங்களை யோசிக்க வைக்கணும், உங்களை முட்டாள்களாக்கக்கூடாது. வித்தியாசம் புரியுதா? இதில் இவரோட பாடல் வரிகள் எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா, சாதிய பாகுபாடு, இதை பற்றி தான் அதிகப்படியான பாடல் வரிகள் இவரோட பாடல்களில். ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து உழைப்பை சுரண்டானுங்களே அதை பற்றி ஓப்பனாக அடிப்பாப்பில். நிறவெறி, இதெல்லாம் ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, இங்கேயும் இருக்க தான் செய்யுது. கருப்பாக இருக்கனா இது அதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அது போல வாய்கள் இன்னும் ஓயலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த அடக்குமுறை இருக்குல்ல, இதை அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க காலங்காலமாக, இதை பற்றியும் பாடியிருக்காரு. பழங்குடியின சமூக மக்களோட போராட்டங்கள் இருக்குல்ல, இதை பற்றி வீறு கொண்டு பாடியிருக்காரு. அண்ட் கடைசியாக காடடிப்பு, வனங்களை ஃபுல்லாக அழித்து அங்கே இருக்க வனவாசிகளை
ஆதரவற்றவர்களும் அலைய விட்டுட்டு இருக்காங்களே, இதை பற்றியும் பாடியிருக்காரு. இதை பற்றிலாம் பாடுறவங்கள ஹீரோவாக பார்ப்பீங்களா, வில்லனாக பார்ப்பீங்களா? நம்ம தமிழ்நாடு எடுத்துங்க, எங்கள் அறிவை கொண்டாடுறோமா? நம்ம ரேப்பர் அறிவு எந்த பாட்டை அவர் வெளியிட்டாலும் பிச்சுக்கிட்டு போகுதா வியூஸ்லாம், பாட்டு அந்தளவுக்கு இருக்கும், அதுவும் வரிகள் அவ்வளோ ஆழமாக இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அசல் கோளாறு, ஏன்னா சினிமா முகம் சார் அந்த பக்கம் போனாலும் இப்போ ஒரு ஸ்டேஜில் ஏறினா கூட சரியான கிளாப்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. இவங்களையெல்லாம் பார்த்து இன்னும் பல பேர் வராங்க, ஏய் நம்மளும் ரேப்புக்கு உள்ளே போகலாம்ப்பா அப்படின்ட்டு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த ரேப் பாடுற பசங்களாம் பெரும்பாலும் பணக்கார வீட்டில் தான் வரதில்லை, கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திறமை மட்டும்தான். அதை காமிச்சா மட்டும் தான், அது ஹிட்டான மட்டும் தான் பசங்க மேலே வர முடியும். அப்படி கஷ்டப்பட்டு வர்ற பசங்க. ஆனால் அவங்கள சட்டை போடலை, பேண்ட்டு போடலன்னு இது போல் களி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ விடுங்க, 30-40 வருஷம் முன்னாடி உலக புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போய் பார்க்க சொல்லுங்கள், அங்கே தெரியும் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட்டு, தமிழ்நாட்டில் அறிவை கொண்டாடுறோம்ல, இதே போல் இதே வேலையை கேரளாவில் செஞ்சுட்டு இருக்க வேடனை கொண்டாடி தான் ஆகணும். கேரளாவில் என்ன தெரியுமா சினாரியோ, அங்கே இருக்க கவர்மெண்ட் இவர் எதிர்க்கலை, அங்கே இருக்க மக்கள் இவர் எதிர்க்கலை. ஆனால் அரசியல் சித்தாந்தம்ன்ற ஒரு புள்ளியில் நின்றுக்கிட்டு மற்ற அரசியல்வாதிகள் தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனோட குரல் இருக்குல்ல, அதுக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் தெரியுமா? கேரளா விடுங்க, அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட வீடியோ ஒன்று இருந்துச்சுங்க, அதில் பார்த்தேன். அந்த வீடியோவில் இந்த அமெரிக்கன்ஸ்லாம் என்ன பாடல்னு தெரியல அவங்களுக்கு, ஆனால் அந்த பாட்டுக்கு பயங்கரமாக வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருந்த மலையாள மக்கள்லாம் போயிட்டு, தமிழ் மக்களும் சில பேர் போயிட்டு, எங்கள் ஊர் பாடுறது எங்கள் ஊர் பாடுறது அவங்ககிட்ட பெருமையாக சொல்கிறாங்க. அந்த மக்கள்லாம் ரேப் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலாகிச்சு பேச முடியும், வைப் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பாடல் வேறு இடதும் கிடையாது, நம்ம வேடனோட தான். அங்கே இருக்கவங்க வைப் ஆகிட்டு இருக்காங்கன்னா இசைக்கு இதுதான் தேவை. மொழி இல்லாமல் எல்லா இடங்களையும் காட்டுற மாதிரி ட்ராவல் பண்ணோம். ஆனால் இதை சில பேர் குற்றம் குறை சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு, பயமலை கிடையாது. கேரளாவில் ஏசுதாஸ் அவர்கள் கான்சர்ட் ஒன்று நடந்துச்சுன்னா எவ்வளோ கூட்டம் கூடும், அந்த அளவுக்கு வேடனுக்கு கூட்டம் கூடுதுன்னு சொன்னான். உங்களால் நம்ப முடியுமா மக்களே? அங்கே அப்படியெல்லாம் கதறாங்க. அதாவது மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் இருக்கும்போது பார்த்துருப்பீங்க சில வீடியோஸில், அவ்வளோ பேரும் மைக்கேல்னு கதறுவாங்க, அழுவாங்க. அவர் ஒரு முறை தொட முடியாத, கிட்ட போயிட்டு ஒரு ஷேக்கன் பண்ண முடியாத, அப்படி தவறு இருப்பாங்க. அது போல் ஃபேன் பேஸ் இவருக்கும் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. உங்களால் நம்ப முடியுதா? சில காட்சிகளை பார்த்தா உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்தது வேடனோட ஃபேன்ஸ் மத்தியில் இருக்க ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான். அவருக்கான ஃபேன்ஸ் இங்கே அவ்வளோ தூரம் ஒரு நாளும் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. வேடனோட அற்புதமான வரிகளில் எனக்கு பிடிச்ச சில வரிகளை பற்றி சொல்லணும்னா, வியரவியால் தைக்கப்பட்ட சட்டை, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. இந்த வலையில் சிக்கினது மீனா அல்லது கடலோட வலையில் சிக்கினது நானா, இதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு வரிகளை சொல்கிறேன். நான் பானை நல்ல, பறைய நல்ல, புளைய நல்ல, நீ தம்புரானும் இல்லை, தம்புரானா இருந்தாலும் நீ ஆளு இல்லை, புரியுதா? அதாவது எல்லாரும் ஒன்று, நீ அரசனாகவே இருந்தாலும் நீ ஒன்றுமே கிடையாது, எல்லா மனுஷனும் எப்படியோ அதே போல தான் நீயும் நானும் எல்லாருமே. இந்த விஷயத்த, சமத்துவமான இந்த விஷயத்த பாடல் வரிகளை கொடுத்துருப்பாரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் வாழ்த்த வேண்டியது வேற யார, இந்த புதுமண தம்பதிகளை தான். வேடன் நவமி அவங்களோட இல்லற வாழ்க்கை இனிதே சிறக்க மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை பதிவு பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.